அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 8ல் ஒளி இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. இசைக்கச்சேரிகளில் ஜால்ரா எனும் இசைக்கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும்? விடை உலோகத்தகடு. 2. காற்றில் எப்பொழுது ஒலி பயணிக்கும்? விடை அதிர்வுகள் நகரும் போது. 3. ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றுள் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும்? விடை வெற்றிடம். 4. செவியுணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும்? விடை உலர்ந்த காற்று. 5. டேஸில் ஒளி வேகமாக பயணிக்கும்? விடை திடப்பொருளில். கோடிட்ட இடங்களை நிரப்பு. 1. ஒலி என்பது நெட்டலை, எனவே ஒலி ஊடுருவ ஊடகம் தேவை. ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வெண் எனப்படும். 3. திடப்பொருளில் ஒலியின் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட அதிகம். 4. அதிர்வுறும் பொருட்கள் ஒலியை உருவாக்கும். 5. ஒளிச்செறிவானது வீச்சின் 2 மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது. அடுத்து 6. உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி இதய துடிப்பளவி. 7. ஒலியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு எதிர்முழக்கம் என்று பெயர். அடுத்து பொறுத்துக. இசைக்கலவை விடை ஒலியின் உற்பத்தி. ஒலி நெட்டலைகள். அழுத்தங்கள் காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளி. வீச்சு சமநிலையில் இருந்து ஏற்படும் பெருமை இடப்பெயர்ச்சி. மீயொலி 20,000 விட அதிகமாக அதிர்வெண் கொண்ட ஒலி. அடுத்து சுருக்கமாக விடையளி. முதல் கேள்வி பாருங்க. இரும்பு மற்றும் நீர் இவற்றில் எதன் வழியே ஒலி வேகமாக செல்லும்? காரணம் கூறுன்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒலியானது இரும்பின் வழியே வேகமாக செல்லும். காரணம் ஒலியின் வேகம் அடர்த்தியை சார்ந்தது. இரும்பின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட அதிகம். விடை இங்கே சரியாக இருக்குது. அதில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுமா, இது கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே பார்த்து எழுதிக்கிங்க. ஒலியானது இரும்பின் வழியே வேகமாக செல்லும். காரணம் ஒலியின் வேகம் அடர்த்தியை சார்ந்தது. இரும்பின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட அதிகம். இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. எந்த இயற்பியல் பண்பு ஹெர்ட்ஸ் என்ற அலகினை கொண்டுள்ளது? அதனை வரையறு. இதற்கான விடை பக்க எண் 94 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். முதல் பாயிண்ட்டு இங்கே இருக்கிறத எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு எழுதிக்கிங்க. ஏன்னா அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த வரி ஹெர்ட்ஸ் அல்லது வினாடி பவர் -1 ஆகும். அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எழுதிங்க. ஹெர்ட்ஸ் அல்லது வினாடி பவர் -1 ஆகும்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட்டு அதிலே இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கையானது அதன் அதிர்வெண் எனப்படும். இது 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட்டு இதே எழுதிக்கிங்க. அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு ஹெர்ட்ஸ் ஆகும்னு எழுதிட்டு 2வது பாயிண்ட்டு அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கையானது அந்த அதிர்வெண் எனப்படும். ஓகேவா? இது செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். 3வது கேள்வி பாருங்கள். சூப்பர் சோனிக் வேகம் என்றால் என்னன்னு இருக்குது. இதற்கான விடை பக்க எண் 97 இருக்குது. பார்க்கலாம். பக்க எண் 97 மேலும் அறிந்து கொள்வோம்னு இருக்கும். அதில் பாருங்கள், இந்த வரிகள் எழுதிக்கிங்க. ஒரு பொருளின் வேகமானது காற்றில் ஒளியின் வேகத்தை விட 300 மீட்டர் வினாடி பவர் -1 அதிகமாகும் போது அது மீயொலி வேகத்தில் செல்கிறது. துப்பாக்கி குண்டு, ஜெட் விமானம், ஆகாய விமானங்கள் போன்றவை மீயொலி வேகத்தில் செல்பவையாகும். இதை எழுதிட்டு இதோட தொடர்ச்சியை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேள்வியில் இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள். இதுவே சூப்பர் சோனிக் வேகம் எனப்படும் இறுதியாக எழுதிக்கங்க. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எழுதிக்கணும். சரியா? அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். எந்த மாதிரி எழுதுறதுன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து பாருங்கள். 4வது கேள்வி. அதிர்வடையும் பொருட்கள் ஏற்படுத்தும் ஒலி எவ்வாறு நமது செவிகளை வந்தடைகிறது? இதற்கான விடை பக்க எண் 92 இருக்குது. பார்க்கலாம். இங்கே பாருங்கள். பக்க எண் 92 இங்கே அறிமுகம் பகுதியிலேயே இருக்கும். அனைத்து ஒலிகளும் பொருட்கள் அதிர்வடைவதாலேயே உண்டாகின்றன. இவ்வதிர்வுகள் ஒரு ஊடகத்தின் வழியே ஆற்றலாக பரவி நம் செவியை அடைகின்றன. இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து இது 4வது கேள்விக்கான விடை. இது 5வது கேள்விக்கான விடை இல்லைம்மா, 4வது கேள்விக்கான விடை. ஓகேவா? அடுத்து பாருங்க.
5வது கேள்வி, நீயும் உனது நண்பனும் நிலவில் இருக்கிறீர்கள். உனது நண்பன் ஏற்படுத்தும் ஒலியை உன்னால் கேட்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே 3 பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. கேட்க இயலாது, ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவை, நிலவின் மேற்பரப்பில் வளிமண்டலம் கிடையாது. இந்த 3 பாயிண்ட்டையும் எழுதிக்கிங்க. ஓகே. அடுத்து பாருங்க, விரிவாக விடையில முதல் கேள்வி, நெருக்கங்கள் மற்றும் அழுத்தங்கள் எவ்வாறு உண்டாகின்றன படத்துடன் விளக்குக. இதற்கான விடை வந்து பக்க எண் 93, 94 இருக்கு பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, ஒலி அலைகள் நெட் அலைகளான்னு இருக்கா இல்லையா, அதில் செயல்பாடு 2ல் பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கம்பிச்சுருள் அல்லது வில்லை ஒன்றை எடுத்துக்கொண்டு அதனை முன்னும் பின்னும் நகர்த்தவும். கம்பிச்சுருளின் ஒரு சில பகுதிகளில் சுருள்கள் நெருக்கமாகவும் சில பகுதிகளில் சுருள்கள் நெகிழ்வுடனும் உள்ளதை காணலாம். ஒலி அலைகளும் ஊடகத்தின் வழியே இவ்வாறே செல்கின்றன. இந்த 3 பாயிண்ட் எழுதிட்டு இந்த படத்தை வரைஞ்சிக்குங்க. சிஆர்சி ஆர்சி ஆர்சி ஆர்சின்னு இருக்கு இல்லையா, இந்த படத்தை அப்படியே வரைஞ்சிக்கலாம். அடுத்து கம்பிச்சுருளின் ஒரு சில பகுதிகளில் சுருள்கள் வந்து நெருக்கமாக உள்ளதுன்னு எழுதிக்கிங்க. இந்த இடத்துல நெருக்கமாக உள்ளது. இப்பகுதி நெருக்கப்பகுதி அல்லது அழுத்த பகுதி எனப்படுகிறது. 2 நெருக்கங்களுக்கிடையே கம்பி சுருள் விலகி இருக்கும் பகுதி நெகிழ்வு பகுதி எனப்படும். அடுத்து கம்பிச்சுருள் அதிர்வுறும் போது நெருக்கமும் அப்படிங்கிறது சி அப்படிங்கிற எழுத்தால குறிப்பாங்க. நெகிழ்வுங்கிறது ஆர். இப்போ நெகிழ்வும் கம்பி சுருளின் வழியே நகர்ந்து செல்லும். இவ்வாறு நெருக்கமும் நெகிழ்ச்சியுமாக செல்லும் அலைகளே நெட்டலைகள் எனப்படுகின்றன. நெட்டலைகள் ஊடகத்தின் துகள்கள் பரவும் திசைக்கு இணையாக முன்னும் பின்னுமாக அதிர்வுறுகின்றன எழுதிட்டு ஒளி பரவுதல் இந்த படத்தையும் வரைஞ்சுக்கோங்க நெருக்கம் நிகழ்வுக்கு. ஓகேவா. நெருக்கம் அப்படிங்கிறது இந்த கோடு வந்து அதிர்வுகள் தான் நெருக்கமாக வரைஞ்சிக்குங்க. நெகிழ்வுக்கு வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கேப் விட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் படம். சரியா. அடுத்து முன்னும் பின்னுமாக அதிர்வரும் ஒளியும் ஒரு நெட்டலையாகும். ஊடகத்தில் உள்ள துகள்கள் நெருக்கமும் நெகிழ்ச்சியும் அடையும் போதுதான் அதன் வழியே ஒளி அலைகள், இதன் தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இருக்கு, ஒளி அலைகள் செல்ல முடியும். நெருக்கம் என்பது துகள்கள் அருகருகே இருக்கும் பகுதியாகும். நெகிழ்வு என்பது குறைந்த அழுத்தம் உள்ள பகுதியாகும். அங்கு துகள்கள் விலகியே இருக்கும். ஒளி என்பது எந்திரவியல் நெட்டலைக்கு ஒரு உதாரணமாகும். விரல் எழுதிக்கலாம். முதல் கேள்விக்கான விடை. அடுத்து 2வது கேள்வி, ஒளியின் எதிரொலிப்பு விதிகளை சோதனை மூலம் விளக்குக. இதற்கான விடை வந்து பக்க எண் 97 இருக்கு பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. முதல்ல சோதனைகள், ஒளியானது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் படுகோணமும் அது எதிரொலிக்கும் கோணமும் சமமாக இருக்கும். ஒளிவிடும் திசை, எதிரொலிக்கும் திசை மற்றும் அப்புள்ளியில் வரையப்படும் செங்குத்து கோடு ஆகிய ஒரே தளத்தில் அமைகின்றன. இது வந்து ஒளியின் விதிகள். ஓகேவா. ஒளி எதிரொலித்தலோட விதிகள் எழுதிக்கலாம். எதிரொலித்தல் விதிகள் வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இதை தொடர்ச்சியாக இந்த படத்தை வரைஞ்சிக்குங்க. சரியா. அந்த படத்தை வரைஞ்சிக்குங்க. அடுத்து வந்து அட்டை குழாய், 2 அட்டை குழாய் இங்கிட்ட வந்து நிறுத்து கடிகாரம் வரைஞ்சிக்கிட்டு இங்கே கடினமான மரம், இது வந்து படத்தில் காட்டப்பட்டுள்ள இது மாதிரி இருக்குல்ல அட்டை குழாய், இந்த மாதிரி காது கூட வரைஞ்சா போதும். நீங்கள் இந்த பையன்லாம் வரைய தேவையில்லை, உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு காது மாதிரி ஒரு இது வரைஞ்சிட்டு இந்த அட்டை குழாய் வரைஞ்சிக்குங்க. இங்கே கடினமான மரம், இது வந்து மென்மையான மரம். ஓகே. மென்மையான மரம், இது மேலே இருக்கிறது கடினமான மரம். இங்கே 2 அட்டை குழாய் வரைஞ்சிக்கணும். இங்கே நிறுத்து கடிகாரம் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா. அந்த பார்ட்ஸில் லேபிள் பண்ணிவிட்டு அது கீழே அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கிங்க. படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி 2 குழாய்களை எடுத்துக்கொள்க. காகிதத்தை பயன்படுத்தி குழாய்களுக்கு இந்த இடத்துல லா எடுத்து துணைக்கால் போட்டுக்கோங்க. ஓகேவா. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, பார்த்துக்கோங்க. எடுத்துக்கொள்க. காகிதத்தை பயன்படுத்தியும் அவற்றை உண்டு பண்ணலாம். ஒரே மாதிரியான 2 குழாய்களை செய்க. குழாயின் நீளம் தேவையான அளவு பெரியதாக இருக்க வேண்டும். அவற்றை ஒரு மேசையின் மீது படத்தில் உள்ளவாறு அமைக்க வேண்டும். ஒரு குழாயின் ஒரு முனையில் நிறுத்தற் கடிகாரத்தை வைக்கவும். மற்றொரு குழாயின் மூலம் நிறுத்தற் கடிகாரத்தின் ஒளியினை கேட்க முயற்சிக்கும். இந்த இடத்துல கேட்ட முயற்சிக்கணும், கேட்க அப்படின்னு மாற்றிக்கிங்கம்மா. குழாயின் நிலையை மாற்றி ஒளியானது தெளிவாக கேட்குமாறு செய்ய வேண்டும். இப்பொழுது படுகோணமும் மற்றும் எதிரொலிப்பு கோணம் ஆகியவற்றை அளக்கவும். அவற்றிற்கிடையேயான தொடர்பை கண்டறியும். படுகோணத்தின் மதிப்பை மாற்றி சோதனையை மீண்டும் செய்க. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ், 2 குழாய்களை லா கிட்ட துணைக்கால் போட்டுக்குங்க. இந்த இடத்துல கேட்டன்னு இருக்கும், ஒளியினை கேட்க, நிறுத்தற் கடிகாரத்தின் ஒளியை கேட்க முயற்சிக்கும். இந்த இடத்துல மாற்றிக்குங்க. சரியா. நானே மாற்றி கொடுத்துட்டேன், பார்த்துக்குங்க. ஓகேவா. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க, ஒளியின் பயன்பாடுகளை பட்டியலிடுக. இதற்கான விடை பக்க எண் 98, 99 இருக்கு பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. சாலைகளின் நடுவே ஓடி வரும் மான்கள் வாகனத்திற்கு முன்பாக பாய்ந்து விடாதபடிக்கு மீயொலி அலைகளை கொண்ட ஒலிப்பான்கள் வாகனங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இது முதல் பாயிண்டாக எழுதிக்கிங்க. அடுத்து மீயொலி அலைகளின் முக்கியமான பயன் என்னவென்றால் இவை மனித உடலின் உறுப்புகளை ஆராய்வதற்கு பயன்படுகின்றன. அடுத்து வேறு என்ன எழுதலாம். இங்கே இருக்கு பாருங்க, மருத்துவ ஆய்வுகளில் பயன்படுகிறது. கடல் கண்காணிப்பிலும் மீயொலிகள் பயன்படுகின்றன. இதெல்லாம் எழுதிக்கலாம். அடுத்து மீயொலிகளின் பயன்கள்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் எழுதிக்கலாம். சரியா. இது 3வது கேள்விக்கான விடை. இல்லைன்னா இதையும் சேர்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் கூட இங்கே இருக்குது பாருங்கள்.
பலமுறை எதிரொலி துணி பயன்கள் இருக்குல்ல, இல்லை இதை கூட சேர்த்து எழுதிங்க. இசைக்கருவிகள்னு போட்டுட்டு இங்கே பாருங்கள், இசைக்கருவிகள் கீழே இந்த ஒரு 5 வரிகள் கூட சேர்த்து எழுதிக்கிங்க. ஒரு 2 பாயிண்ட் சேர்த்து கூட எழுதிக்கலாம். குழல் பெருக்கி, ஒலிபெருக்கி, குழல்கள், நாதஸ்வரம், செனாய், தாரை போன்ற இசைக்கருவிகள் யாவும் ஒலியானது ஒரு குறிப்பிட்ட திசையில் பரவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதை எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதய துடிப்பளவி. இது கூட நீங்கள் எழுதிக்கலாம். இதய துடிப்பளவி என்பது ஒரு மருத்துவ கருவியாகும். இது உடலில் உண்டாக்கும் ஒலிகளை கேட்க உதவுகிறது. இந்த பாயிண்ட்ஸை சேர்த்து நீங்கள் ஒலியோட பயன்களாக சேர்த்து எழுதிக்கிங்க. ஓகே. அடுத்து பார்த்தோன்னா சோனார் வேலை செய்யும் விதத்தினை விளக்குகின்றது. இதற்கான விடை பக்க எண் 99 இருக்குது. பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்க எண் 99 சோனார்னு இருக்குல்ல, தலைப்பு அது கீழே. சோனார் என்ற கருவியானது மீயொலி அலைகளை செலுத்தி நீருக்கு அடியில் உள்ள பொருள்களின் தூரம், திசை மற்றும் வேகம் ஆகியவற்றை கணக்கிட பயன்படுகிறதுன்னு எழுதிக்கிங்க. இதில் மீயொலிகளை பரப்பக்கூடிய சாதனமும் மீயொலிகளை உணரக்கூடிய உணர்வியும் உள்ளன. அவை படகு மற்றும் கப்பல்களுக்கு அடியில் பொருத்தப்பட்டுள்ளன. பரப்பியானது மீயொலிகளை உருவாக்கி பரப்புகின்றது. அடுத்து இவ்வலைகள் நீருக்குள் பயணித்து கடலின் அடித்தளத்தில் உள்ள பொருட்களின் மீது பட்டு எதிரொலிப்பதை மீண்டும் வரும்பொழுது உணர்வியினால் உணரப்படுகின்றன. அடுத்து உணர்வியானது மீயொலிகளை மின்சார சைகளாக மாற்றமடைய செய்கின்றது. அவற்றிலிருந்து தகவல்கள் பெறப்படுகின்றன. நீரின் ஒளியின் திசைவேகம் மற்றும் பரப்பப்பட்ட ஒலிக்கும் பெறப்பட்ட எதிரொலிக்கும் இடையே உள்ள கால இடைவெளி ஆகியவற்றை கணக்கிட்டு அதன் மூலம் நீருக்குள்ளிருந்து மீயொலி அலைகளை எதிரொலித்த பொருளின் தொலைவிலை கணக்கிடலாம் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து பரப்பப்பட்ட மற்றும் பெறப்பட்ட மீயொலி அலைகளுக்கு இடையேயான கால இடைவெளியை இங்கே இருக்கு பாருங்கள், டி எனவும் நீரின் வேகத்தை வி எனவும் கொண்டால் மீயொலியானது கடந்த தொலைவு 2d/t = v ஆகும். இது வரல எழுதிக்கிங்க. 4வது கேள்விக்கான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.